கண்ணில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணிரு. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது. எனக்கு இந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியாது. உங்களால முடியாது. ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்களா? பாவத்துல இருந்து விடுதலை தங்க ஆண்டவர் தருவாரு. ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வா, ஓடி போனா போயிடணும், வெளியில பானா வந்துடணும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட இவனை போல பிளேமா போல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. போனா போயிடணும், கீழ்ப்படுகிறோட இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்ல அதனால தேவ சமூகத்தை விட்டு விலகாத இருக்கிற காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஆதாம் ஏவாள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினார்கள். காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகினான். அதே போல இந்த லோத்துவும் கர்த்தர் சொன்ன மலைக்கு அவர் ஓடி போயிருந்தால் அங்கே லோத்தினுடைய குமாரத்திகளுக்கு அங்கே சாபம் வந்திருக்காது. இங்கே லோத்தின் குமாரத்திகளுக்கு சாபம் வர காரணம் லோத்தின் கீழ்ப்படியாமை என்று இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறத மாத்திரம் கேட்கணும். கர்த்தர் சமூகத்தை நம்ம நித்தமும் தேடணும். கர்த்தர் சமூகத்தை தேடணும் அப்படின்னா முதலாவது நமக்கு பாவத்திலிருந்து ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வேண்டும். ஆதாமும் ஏவாளும் காயினும் செய்தது போல நாம குற்றத்தை மற்றவர்கள் மேல் போடுறதோ, குற்றத்தை ஒத்துக்கொள்ளாம இருக்கிறதோ இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் பாவி, நான் இந்த பாவத்தை செய்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக